ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்காக இப்போ நம்ம பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் முதல் பாதம் மேஷத்திலும் மீதி 3 பாதங்கள் ரிஷபத்திலும் வரும். மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்திற்கு சுக்கிரன். கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயின் கர்மபதிவை கொண்டுள்ள நட்சத்திரம். பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, முருகன். குறிப்பாக முருகன், அதில் கார்த்திகேயன் ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய படத்தை வைத்து வழிபடும் பொழுது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் உண்டாகும். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதையே கார்த்திகேயன் என்கின்ற முருகப்பெருமான். அடுத்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அக்னி. பொதுவாக இந்த அக்னி பகவானின் சன்னதி சில ஆலயங்களில் பரிவாரத்தில் உங்களால் பார்க்க முடியும். அப்படி இந்த அக்னி பகவானை சென்று பார்க்க முடியவில்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் செல்லலாம் திருப்புகலூரில். அல்லது நீங்கள் திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் சென்றும் சிவபெருமானை வழிபடலாம். இல்லத்திலேயே ஒரு தீபம் ஏற்றி வைத்து அக்னி பகவானுக்கான ஸ்லோகங்களை சொல்லியும் நீங்கள் அக்னி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகினியாக இருக்கக்கூடியவள் வாராகி. வாராகியை வணங்க வணங்க யோகங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். பைரவர் உன்மந்த பைரவர். இப்போது பொதுவாக 5 விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும். முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை பிடிக்கலாம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சென்று கிருஷ்ணரை நீங்கள் வழிபட வேண்டும். பெரும்பாலும் நிறைய பேருடைய பூஜை அறையில் கிருஷ்ணருடைய விக்கிரகமோ அல்லது படமோ கட்டாயம் இருக்கும். அதனால் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விக்கிரகம் வைத்திருந்தீங்கன்னா அபிஷேகம் செய்து அதற்கு பூஜை அர்ச்சனைகள்லாம் செய்து நீங்கள் வழிபடலாம். படம் இருக்குது அப்படின்னா அதற்கு பூமாலை சாற்றி நீங்கள் ஸ்தோத்திரங்கள் அர்ச்சனைகள்லாம் செய்து பால் பொருட்களினால் ஆன நெய்வேத்தியம் படைத்து நீங்களும் உண்டு குடும்பத்தாருக்கும் விநியோகம் செய்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இது ரோகிணி நட்சத்திரம் தவிர்த்து புதன்கிழமையிலோ அல்லது தினம்தோறும் வரக்கூடிய புதன் ஹோரையிலோ வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை தரும். அடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறவும் கல்வியில் நல்ல ஆர்வத்தை காட்டவும் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு பார்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில்
நீங்கள் பார்வதி தேவியின் வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம். தனித்து இருக்கக்கூடிய அம்மன், அதாவது மாரியம்மன், காளியம்மன், கங்கை அம்மன் அப்படின்னு தனித்த ஆலயங்கள் இருக்கும். அப்படி அந்த ஆலயங்கள் இல்லாமல் சிவ ஆலயத்தில் சிவனோடு உடனுரை அமர்ந்திருக்கும் அம்பிகையை நீங்கள் பார்வதி தேவியாக மனதார பிரார்த்தனை செய்து பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். இல்லங்கள்லேயே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவளுக்கு எலுமிச்சை சாதம் செய்து நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் விநியோகம் செய்தும் அவளை வழிபடலாம். இப்படி வழிபட கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் அனைவரும் கல்வியில் ஆர்வத்தை காட்ட ஆரம்பிப்பார்கள். அடுத்து தேகபலம் அதிகரிக்க, நோய் நொடி அண்டாமல் பாதுகாத்து கொள்ள நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திர நாளில் அவரை சென்று நீங்கள் ஆலயங்களில் வழிபாடு செய்யலாம். அல்லது உங்களுடைய பூஜை அறையிலேயே லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரங்கள் செய்து அவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அவருக்கு நைவேத்தியமாக தேன் கலந்த பிரசாதத்தையோ அல்லது திராட்சை பழத்தையோ, உலர்ந்த திராட்சையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பிரசாதத்தை நீங்கள் விநியோகம் செய்யலாம். இப்படி அவரை வணங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வேலையிலோ தொழிலிலோ முன்னேற்றத்தை பெறணும், லாபத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது திருப்பதி வெங்கடாச்சலபதியே. வியாழக்கிழமையிலோ அல்லது குருவாரத்திலோ வெங்கடாச்சலபதியை வணங்க உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு அவரை சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் உத்தமமாக இருக்கும். திருப்பதி பெருமாள் உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கார். இவருக்கு நீங்கள் இல்லத்திலிருந்தே பூஜை செய்து வணங்கும் பொழுது அன்னாசி பழச்சாறை, அதாவது அன்னாசி பழ ஜூஸ், இதை நீங்கள் படைத்து அதை நீங்கள் விநியோகம் செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜமாதங்கி. ராஜமாதங்கி என்பவள் சரஸ்வதி தாயார். இவர்களை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வழிபடலாம். இல்லத்திலேயே ராஜமாதங்கியின் உருவத்தை வைத்தும் நீங்கள் வழிபட்டு முந்திரி பருப்பை கொண்டு செய்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி அவளை வணங்க உங்களுக்கு வெற்றிகள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களுக்காக இந்த எளிமையான ஆன்மீக வழிபாடை தொடர்ந்து செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபமும் உண்டாகும். பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.